இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் எனக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி, அதில் எனக்கு தேவன் மாற்றம் கொடுத்த சாட்சின்னு சொல்கிறத விட, தேவன் என்னை மாற்றின ஒரு காரியத்தை, எனக்கு இருதயத்திலிருந்து சில காரியங்களை மாற்றின காரியத்தை குறித்தும் அல்லாமல் அதிலிருந்து எப்படி லாக் ஆனேன், எப்படி அதிலேருந்து மீட்டு கொள்ள வந்தேன்னு உள்ளது மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வசனம் சார்ந்ததாக தான் இருக்கும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, கிறிஸ்டியன் லைஃப்பில் இன்க்ளூடிங் மீ, நான் எப்பவும் சொல்கிறது தான், நானும் பர்ஃபெக்டான ஆள் கிடையாது. பர்ஃபெக்ஷன் ஆக்கிறதுக்கு வேண்டி தான் கிறிஸ்டியன் லைஃப் நமக்கு உள்ளாடி உதவி செய்துட்டுருக்கு, வசனம் நமக்கு உதவி செய்துட்டுருக்கு. இதில் நான் எடுக்க போகிற வசனம்னு சொல்கிறத விட, குயவன் கையில் மாட்டப்பட்ட ஒரு பாத்திரமாக என்னை மாற்றி எடுக்கும்படியாக தேவன் என்னை பிரயோஜனப்படுத்தினார். இன்னும் சொல்ல போனால் அவர் என்னை வணைந்து எடுத்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லுவேன். அதனால் நான் சந்தோஷப்படுறேன். இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த நாட்களில் நான் மொபைல் நிறைய நாள் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ மொபைல் பார்க்கும்போது எனக்கு ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, மொபைல் அடிக்கடி பார்க்காதீங்க, அது டேஞ்சர், அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் இது பார்க்குறனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு இருக்கிற நாட்களில் அப்புறம் என்ன சொன்னான்னா, நீங்கள் இப்போ மொபைல் அடிக்ட் ஆகிட்டீங்க, மொபைல் இல்லாமல் உங்களுக்கு இருக்க முடியல. நான் மொபைல் எப்போ யூஸ் பண்ணுவேன், மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்போ சில கிறிஸ்டியன் சேனல்ஸ் இந்த மாதிரி ஃபுட்டு இவட்ட சம்பந்தம் எல்லாம் பார்த்துட்ருப்பேன். அப்போ இது சொன்ன மாத்திரத்தில் நான் திருப்பி ஆர்கியூ பண்ணேன், அடிக்ஷன் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் பார்த்துட்டு தான் போகிறேன், அதனால் எனக்கு அது கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நான் வெளியில் பிஸ்னஸை போய்ட்டு வரேன், இப்படிலாம் இருக்கும். பட் காலப்போக்கில் என்ன அறியாமலே சில சுபாவ மாற்றங்கள்னா என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் உணர்ந்துட்டுருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு வீட்டில் எனக்கு ஒய்ஃபு சொல்லுவா, நீங்கள் உங்கள் ஃபேஸ் மாறுது, உங்கள் கேரக்டரில் மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. சில மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கனால அப்படி இருக்கிறனா இருக்கும். பட் ஆனால் அடுத்த கொஞ்ச நேரம் கிடைக்குமா நான் நார்மல் பர்சன் ஆகிறேன். மாறி இருக்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. இதெல்லாம் யாருக்கு தெரியுதுன்னா, பர்சனலி எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு சுற்றி இருக்கிறவங்க, எனக்கு வேண்டப்பட்டவங்க, என்ன வெல்விஷர்ஸாக இருக்கிறவங்க சொல்கிற காரியம்தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, லைஃப்பில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் ஃபேமிலி மேட்டர்ஸ்குள்ளாடி என்ட்ராகலை. அப்போ இதெல்லாம் எனக்கு ஒய்ஃப் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதை பெருசாக கேர் பண்ண போகல. பட் ஒரு நாள் சூழ்நிலை வந்தப்போ நான் மொபைலில், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம மொபைல் பார்க்க தொடங்குகிறோம். அடுத்தது சினிமா கிளிப்ஸ், இந்த மாதிரி போய் என்ன ஆச்சுன்னா, மொபைலில் நம்மளை அறியாமல் சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்த்து, சினிமாஸில் ஒரு சாங்ஸு, இது அது சொல்ல போனால் நம்ம டிவி பார்க்குறது இல்லை, அந்த மொபைலுக்குள்ளாடி நம்ம போகிறனால நம்முடைய சிந்தனைகளும் மாற தொடங்கிடுச்சு. இந்த சிந்தனைகள் மாற தொடங்கின நேரம் நம்முடைய கேரக்டர் என்ன ஆகுதுன்னா, மொபைலில் இருக்க கேரக்டர் எல்லாமே நம்மளோட சரீரத்தில் பிரதிபலிக்க தொடங்கிடுச்சு. இதை தான் எனக்கு ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அதை பற்றி பெருசாக கேர் பண்ணது போல் இல்லை. பட் அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு நான் நினச்சிட்டேன். அப்போ இந்த சில நாட்களுக்கு முன்பாக சில காரியத்தில் என்னன்னா, சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. என்னோடய சுபாவத்தில் பல பிரச்சனைகள், டென்ஷனான காரியங்களாக தொடங்கினது. இந்த மாதிரி காரியங்களாக தொடங்க தான் எனக்கு அப்புறம் மனசிலாச்சு, நான் ஆள் மாறிட்டேன். அப்போ என்னாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன காட் உணர்த்த தொடங்கினார். இப்போ நீ இந்த மாதிரி ஆகிட்ட அந்த மாதிரி. அப்போ நான் அது பிறகு அனலைஸ் பண்ணுற தொடங்கினாருன்னா, நான் காட்டை சொன்னேன், காட் கம்ப்ளீட்டாக என்ன இதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அதுலேருந்து காட் என்ன வெளியே கொண்டு வந்தார். நான் விசுவாசிக்கிற நாட்களில் நான் தெளிவடைந்திருக்கிறேன். சில காரியங்கள் தேவன் என்னை உணர்த்தினார். அப்போ தான் எனக்கு ஒய்ஃப் திருப்பியும் சொன்னாங்க, அதுக்குள்ளாடி இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்டு நம்மளை ஆள் கொண்டுட்டு இருக்கோம், ஆனால் நம்ம அதை விட்டு வெளியே வர்றதுக்கு அது நம்மளை அலோவ் பண்ணாது. அது மெதுவாக தான் உள்ளாடி என்ட்ராகி என்ன ஆகுமா, வெளியே நம்ம கொண்டு வராமல் ஆக்கிக்கிறோம். இதில் நான் புரிஞ்சு எடுத்தது என்னென்னா, மொபைல் அடிக்ஷன் அதில் நான் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம அடிக்ட் ஆகியிருக்கிறோன்னா நமக்கு தெரியாது. பிசாசானவன் நம்மளை அதுக்குள்ளாடி கொண்டு போகிற விதங்களே நமக்கு தெரியாது. ஏன்னா பிறகு நான் பைபிள் படித்தேன், சில காரியங்கள் படிக்க தொடங்கினேன். அப்படி படிக்கிற நேரம் தான் நிறைய காரியங்கள் எனக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார்.
நம்ம மெயினாக சொல்ல போனால் என் வீட்டில் உள்ளவங்க சம் ஸ்பிரிச்சுவல் ஆள்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் தான். நான் வந்து முன்னாடி சொல்லிக் கொடுத்த காரியம் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்த ஒரு காரியம் அனுபவத்துக்குள்ளாடி வர்ற நேரம் எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஏன்னா பிசாசு உள்ளாடி வந்து அது நம்மளை அறியாமல் நம்ம மைண்டை எல்லாம் மாற்றி ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிளாக போனால் மொபைல் அடிக்ஷன் சொல்கிறது வந்து நமக்கு வெளியே தெரியாது. நம்ம அடிக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறோம்னு நமக்கு வெளியே தெரியாது. நம்மளை விட்டு நிறைய நல்ல காரியங்கள் நம்மளை விட்டு வெளியே போகும். இப்போ பைபிள் படிக்கிறோம், பாட்டு பாடுறோம், நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி செய்கிறோம். ஆனால் நம்மளை அறியாமல் நிறைய நன்மையான காரியங்கள் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். அது காடுக்கு முன்னாடி ரொம்ப வேல்யூபிள் திங்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஃபேமிலியை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அல்லா இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பேச்சுகள்லையும் சிந்தனைகளையும் மாற்றத்தில் எல்லாம் வருகிற ஒரு மாற்றம். நம்ம எல்லாமே நார்மலாக தான் இருப்போம். ஆனால் தேவனுக்கு பிடிக்காத காரியம் அநேக அதில் நடந்துகிட்டே இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள், ஸ்பிரிச்சுவல் லெவலில் உள்ள ஒரு காரியங்களை பார்க்குறதுக்கு தான் யூடியூப்பை யூஸ் பண்ணி அதுக்கடுத்து ஃபுட்டில் வருது, அதுக்கடுத்து அனிமல்ஸ் வருது, அதுக்கடுத்து நம்மளை அறியாமல் சினிமா சாங்ஸ் வருது, சினிமா வருது. இதெல்லாம் வர நேரம் வந்து நமக்கு உள்ளாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிட்டே இருக்கு. இது நம்மளை அறியாமலே வந்து ஒரு ஸ்பிரிட் அல்லது ஒரு ஆவி வந்து அசுத்த ஆவிகள் நமக்குள்ளாடி பற்றி கொள்கிற ஒரு அனுபவமாக இருக்கும். நமக்கு தெரியாது. அது வெளியே போகிற நேரம் தான் நமக்கு தெரியும். அல்ல தேவன் நம்மளை உணர்த்தி நம்ம அதுலேருந்து வெளியே வருகிற நேரம் தான் தெரியும். நான் இவ்வளோ தூரம் அடிக்ட் ஆகி இருந்திருக்கிறேனா. இந்த நாட்களில் நான் இது 1 or 2 times நான் சில தீர்மானங்கள் ஒரு நாள் எடுத்திருக்கிறேன். அந்த நேரமும் இதே போல் நான் திருப்பி மொபைலில் வந்து 2 வாட்டி வந்திருக்கிறேன். 3ஆவது வாட்டி காட் என்னை உணர்த்தி என்னை மறுபடியும் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இதனால் காட் என்னை வணைந்து கொண்டிருக்கிறாருன்னு நான் வசனத்தின் மூலியமாக நம்புகிறேன். ஆனால் என்னை விட்டு கொடுக்கல. மறுபடியும் என்னை தூக்கி நடத்தி இருக்கிறாரு. இந்த ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேலான ஒரு மாற்றமாக இருக்கிறது. இது ஏன் இதை நான் திருப்பியும் சொல்கிறேன், 4 பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதனால தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். ஏன்னா கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அபவுட் ஓப்பன் மைண்டட் இல்லையா. நான் வந்து இதுக்கு முன்னாடியும் சேனலில் நிறைய வசனங்களை கொடுத்துருக்குறேன். வசனம் கொடுக்குற நான் என்ன பண்ணுறேன், வழிக்கு கீழே விழுகிறேன். திமோத்தேயுவில் அழகாக போட்டிருக்கிறாங்க. நம்மளும் கீழே மெசேஜ் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், விசுவாசிகளுக்கு எல்லாருமே வந்து சறுக்கி கீழே விழாமல் அவருக்கு லெக்கை நோக்கி ஓடுகிறவனாக நானும் இருக்கணும். பந்தய பொருளில் நானும் ஓடிட்டுருக்கிறேன். இதுலேயும் என்ன அறியாமல் நான் அங்கே பண்ணுறேன், பேக்கில் இருக்கிறேன். வெற்றி பெறாதவனாக ஓடிக்கொண்டிருந்த என்னையும் தேவன் வெற்றி பெறும்படியாக என்னோடு சேர்ந்து ஓடுகிற தேவனாக இருந்தார். அப்படின்னு சொல்லுவேன். மொபைல் அடிக்ஷனில் எல்லா அடிக்ஷனுக்கு உள்ளாடியும் ஒரு நமக்கு தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு அசுத்த ஆவிகள் கிரியை பண்ணிகிட்ருக்கு. வானமண்டலத்தின் ஆவிகள் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அறியாமலே நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டே இருக்குது. ஒருவேளை நம்ம சமாதானமாக பேசுகிற ஆளுகளாக இருக்கலாம், சந்தோஷமாக பேசுகிற ஆளுகளாக இருக்கலாம், வெளியில் வந்து நம்மளை 4 பேர் மதிக்கத்தக்கவர்களாக இருக்கலாம். ஆனால் சில காரியங்களில் நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது நமக்கு தெரியாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும். அதன் மூலியமாக நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி போகிற அனுபவங்கள் இருக்கும். இப்படி ஏதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற ஜஸ்ட் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. வெளிவதற்கு ஒரே ஒரு காரணம்தான், ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிற. இயேசு கிறிஸ்து முருகை பிடித்து கொள்ள வேண்டும், வசனத்தை படித்திருக்க வேண்டும். நான் வசனத்தை நான் படிச்சிருந்தேன்ல, நான் என்றைக்கோ படித்த வசனங்கள் இப்போ படித்து கொண்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் எனக்கு இந்த தடவை பிரயோஜனம் உள்ளதாக தேவன் என்னை மாற்றி வைத்தார். என்னை புதிய ஒரு குயவன் ஒரு புதிய பாத்திரத்தை வார்க்கிறது போல என்னை ஒரு பாத்திரமாக வணைந்து இந்த நாட்களில் வைத்திருக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்னுமாக தேவனோடு இருக்கும்படியாகவும் நான் வழிகி போகாதபடி பார்த்து கொள்ளும்படியாக நான் தேவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். தேவன் என்னை வந்து வழி நடத்துவார் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இது நான் என்னைக்கு சொல்ல காரணம், எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. 4 பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டுமே. ஏன்னா சும்மா நம்ம வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்றாவது சாட்சி இதை வந்து நான் என்னைக்கு வெளிப்பாட சொல்ல காரணம், என்னுடைய ஆத்துமா மாறுவதற்கு ஏதுவாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கை மாறுவதை விட என்னுடைய ஆத்துமா மாறுவதற்கு ஏதுவாக இருந்தது. என்னுடைய ஆத்துமா தெளிவாக இருந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை தெளிவாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இருதயமானது வெளிச்சத்தில் நிறந்திருந்தால் சரீரம் எப்போதுமே பரிசுத்தமாக தான் இருக்கும். ஆனால் இருதயம் வெளிச்சத்துக்கு உள்ளாடி இல்லைன்னா என்னுடைய சரீரம் வந்து எப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும். நான் இருட்டின் அனுபவத்தில்
கால் எடுத்து வச்சு போகிற நேரமே தேவன் என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்தினார். இதனால் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென்.